தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர்கள் மற்றும் தோழமை கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் மக்கள் விரோத போக்கை சுட்டிக்காட்டியும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் எண்ணிலடங்கா நலத்திட்டங்கள் மற்றும் வரலாற்று சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்தும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர். தொலைநோக்கி சிந்தனையுடன் மக்களுக்கு தேவையானதை சிந்தித்து செயல்பட வேண்டிய முதலமைச்சர் தேவைப்படுகிறார். ஆக மக்களை பற்றி சிந்திக்கிறவர் கல்வி, தொழில் வளம், விவசாய பிரச்சனை, நெசவாளர்கள் பிரச்சனை என்று அனைத்து தரப்பட்ட மக்களும் தமிழக மக்கள் வாழ்வாதார அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையில் உயர வேண்டும் என்ற உயரிய இடத்திலே பல சிறந்த திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்ட முதலமைச்சர் புரட்சி தலைவர் அவர் ஒரு சிறந்த ஒரு முதலமைச்சர். முதலமைச்சர் வேட்பாளராக தமிழகத்தில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய சூழ்நிலையிலே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிட சட்டமன்றத்திலே சிறப்பாக செயல்பட சிறந்த திட்டங்களை செயல்படுத்த மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஒருவர்தான் முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஒருவர்தான் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழகத்தில் இருக்க முடியும் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. நிலவு உலகத்துக்கே ஒளி கொடுக்கிற நிலவு தான். அது ஒட்டுமொத்தமாக வெளிச்சம் கொடுக்கும். ஆனா கடல்ல தத்தளிக்கிறவனை கரை சேர்க்கணும்னா அது கலங்கரை விளக்கம் தான் கரை சேர்க்கும். அந்த கலங்கரை விளக்கம் தான் எங்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். தமிழகத்தினுடைய கலங்கரை விளக்கம், தொழிலாளர்களுக்கான கலங்கரை விளக்கம், சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கான கலங்கரை விளக்கம், ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கலங்கரை விளக்கமே எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். எந்த விதத்திலையும் அம்மா வெற்றியை எந்த கோணத்திலையும் இவங்க தவிர்க்கவே முடியாது. அதுக்காக கருத்து கணிப்பு, அந்த கணிப்பு, இந்த கணிப்புன்னு எல்லாம் என்னென்னமோ போட்டு பத்திரிகைகளை கையில வச்சுக்கிட்டு பண்றாங்களே ஒழிய அவங்களை எந்த விதத்திலையும் அசைக்க முடியாது. தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம அம்மா ஏற்கனவே திட்டங்களா கொடுத்ததான் பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல் வாக்குறுதியா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு பொய்யான தேர்தல் வாக்குறுதிகள் என்னன்னா மாணவர்களுக்கு கல்வி கடன் பொய்யா சொல்லியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா பேங்க்ல லோன் வாங்குறோம் வைங்க, நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அந்த லோன் ரத்து செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. பேங்க் என்ன இவங்க வீட்டு சொத்தா? இவரா நடத்திக்கிட்டு இருக்காரு. கூட்டுறவு வங்கி கோஆபரேட்டிவ் பேங்க் மட்டும்தான் தமிழக மாநிலத்தின் கட்டுப்பாட்டு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மற்ற பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி கீழே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ரிசர்வ் வங்கி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டு கீழே இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழக மக்களை ஏமாற்றுறதுக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார், பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும் சொல்லிட்டு அது இவர்னாலையும் முடியாது, இவர் தாத்தானாலையும் முடியாது. 2011 ஆட்சி பொறுப்பு ஏத்த உடனே தேர்தல் அறிக்கையில என்னென்ன திட்டங்கள் சொன்னாங்களோ அத்தனை திட்டங்களையும் 4.5 ஆண்டுகளுக்குள்ள நிறைவேற்றின ஒரே தலைவி, உன்னத தலைவி, அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு தமிழகத்தில் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எத்தனை காலேஜ், எத்தனை கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும், கலைக்கல்லூரி ஆகட்டும், எத்தனையோ காலேஜ் கட்டி வச்சு படிக்காத பிள்ளைகளை பிள்ளை எப்படியா காலேஜ் படிக்க வைக்க போறேன் என்று வருத்தப்பட்ட பிள்ளைகள் கூட நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும் அந்த பிள்ளையை ஃபாரின்ல கொண்டு போய் படிக்க வைக்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த அம்மா உணவகத்தை கொடுத்ததும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு பசி இல்லை, வறுமை இல்லை, எங்க போனாலும் நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், ஆரோக்கியமா இருக்கோம், ஆன்மீகத்தோட இருக்கோம், அன்பா இருக்கோம் சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் அம்மாவின் ஆட்சி, அசத்தலான ஆட்சி. அத்தனை திட்டங்களையும் போட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்கன்னா அது ஒரே தலைவி, உன்னத தலைவி, அது புரட்சி தலைவி அம்மா அவர்களால மட்டும்தான் முடியும். அம்மா தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன திட்டங்களை தவிர மற்ற பல இன்னும் நிறைய திட்டங்கள் அம்மா அறிவிக்காத பல திட்டங்களை செஞ்சிருக்காங்க. அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா உணவகம். அம்மா உணவகத்தை பத்தி சொல்லணும்னா பக்கத்து மாநிலத்தில் கெஜ்ரிவால் டெல்லியில அதை நிறைவேற்றிருக்காரு இந்த திட்டத்தை. பக்கத்து அண்டை மாநிலம் ஹைதராபாத்ல சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கார். சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்க அந்த மாநிலத்தில் நம்ம அம்மா உணவகம் அரங்கேறிச்சு. இது மாதிரி பக்கத்து மாநிலங்கள்லாம் பாராட்டுற அளவுக்கு இன்னும் அந்த அம்மா உணவகம் பெரிய பேர் எடுத்திருக்கு. முன்னேற்ற கழகம் வேண்டாம், எங்களுக்கு கருணாநிதி வேண்டாம், எங்களுக்கு ஸ்டாலின் வேண்டாம். எங்களுக்கு தேவை மக்களுக்காக நான், மக்களுக்காக நான், உங்களுக்காக நான், உங்களால் என்று சொல்லி உருவாக்கப்பட்டிருக்கிற புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மா மக்களுக்காக அல்லும் பகலும் அயராது மக்களுக்கு என்ன திட்டம் சொல்ல வேண்டும், மக்களுக்கு இதை செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அடித்தட்டு மக்கள் எல்லா காரியங்களும்
புரட்சி தலைவி தங்கத்தாரகை அம்மாதான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்கள் முடிவு செய்தார்கள். அப்படி முடிவு செய்த பின்னாலே புரட்சி தலைவியை தமிழ்நாட்டிலே இனி ஒரு ஆள் அசைக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்காக பாடுபடக்கூடிய தலைவி, எங்கள் பிள்ளைகளுக்காக பாடுபடக்கூடிய தலைவி, எங்கள் மூதாதையர்களுக்காக, எங்களுடைய தாத்தாவுக்காக, என்னுடைய பாட்டிக்காக, எங்க அம்மாவுக்காக மிக்சி கிரைண்டர் என்று சொல்லி ஃபேன் என்று சொல்லி இந்த குழந்தைகள் படிக்க எல்லா நலன்களையும் புத்தகம் ஃப்ரீ, நோட்டு புத்தகம் ஃப்ரீ, பை ஃப்ரீ, காலனி ஃப்ரீ, அட்லஸ் ஃப்ரீ, ஜாமெட்ரி பாக்ஸ் ஃப்ரீ, பை ஃப்ரீ, சைக்கிள் ஃப்ரீ என்று அட்லஸ் வரைக்கும் தந்த அந்த தாய்